காலேஜ் டூர் போற ஸ்ரீதேவிக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அங்க இருக்கிற ஸ்டாஃப்ங்க அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு உடம்புல பார்கோட அடிக்கிறாங்க. ஸ்ரீதேவியுடைய ஆத்மா அவங்க உடம்புல இருந்து பிரிஞ்சு வந்து அங்க இருக்கிற ஒரு டெடி பேர்ல தங்கிக்குது. அந்த டெடி பேருடைய கண் வழியா அவங்க உடம்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறத அவங்களே பாக்குறாங்க. டெடி பேர் அங்க இங்க திரிஞ்சு எங்க போறதுன்னு தெரியாம கடைசியா ஒரு ட்ரெயின்ல வந்து உட்காருது. அப்போ சிவாங்கிற ஒரு ஆள் ரவுடிங்க கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்துறத பாக்குது. அதனால சிவாவை ஃபாலோ பண்ணி அவர் வீட்டுக்கு போய் தனக்கு நடந்த விஷயங்களை சிவா கிட்ட சொல்லி புரிய வச்சு அவரையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. சிவா அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை அடிச்சு பாடி எங்கன்னு கேட்க பாடி ஒரு குரியர் சர்வீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டதா சொல்லி அதோடைய அட்ரஸையும் கொடுக்குறாங்க. சிவா பாடியுடைய லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக டெடி பேரை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ள அடைச்சு அந்த ஹாஸ்பிட்டலுடைய பார்கோடையும் பிரிண்ட் பண்ணி குரியர் சர்வீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த டெடி பேரையும் பாடியையும் ஷிப்ல ஏத்தி அசர்பைஜானுக்கு அனுப்பி வச்சிடுவாங்க. டெடி பேர் கிட்ட சிவா ஒரு போனை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு. ஆனா அசர்பைஜான்ல அந்த போனும் ஒர்க் ஆகாது. கார்ட்போர்டை விட்டு வெளியே வர டெடி பேர் அங்க இருக்கிற ஒரு ஆளுடைய போன் யூஸ் பண்ணி அந்த லொகேஷனை போட்டோ எடுத்து ஸ்ரீதேவியுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமா அந்த போட்டோவை சிவாவுக்கு ஷேர் பண்ணுது. சிவா அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அங்க போறாரு. ஆர்கன் ட்ரேட் பண்ற கும்பல் தான் அந்த பாடியை எடுத்துட்டு போயிருக்கும். சிவா அந்த கும்பலோட சண்டை போட்டு பாடியை காப்பாத்துறாரு. இப்ப ஸ்ரீதேவியுடைய ஆத்மா அந்த டெடி பேர்ல இருந்து பிரிஞ்சு பாடியில வந்து தங்கிடுது. ஸ்ரீதேவிக்கு உயிர் வரதோட தான் டெடி பேரா இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு கட்டத்துல ஞாபகம் வருது. அதனால சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.